ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கிய தகவல் டிஆர்பி வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நேற்று பள்ளி கல்வித்துறையில் கூட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளிகளில் மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகிறது. இன்னும் வரும் காலங்களில் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு தகவலை சொன்னார். அது மகிழ்ச்சியாக இருந்தாலுமே நமக்கான மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வேக்கன்சியை அதிகரிப்பாங்களா அப்படின்றது தான். ஏன்னா பல்வேறு பள்ளிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை அதிகமாகவே இருக்குது. கன்சால்டேட்டில் தான் ஆசிரியர்களை நியமிச்சிருக்காங்க. ஸோ அந்த நிலை மாறி நாம் தேர்வுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளை தேர்வு வைத்து அதிகப்படியான வேக்கன்சியை காமிச்சு ஃபில் பண்ணாங்கன்னா அது நமக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். அதுவும் விரைவில் அரசு செய்யும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஓகேங்களா? சரி, இன்றைக்கு என்ன டிஆர்பியில் வெளியிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஆர்டிக்கான ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிட்ருக்காங்க. ஓகேங்களா? அதுவும் பார்த்திங்கன்னா தமிழ் சப்ஜெக்டுக்காக வெளியிட்ருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஏதாவது திருத்தங்கள் இருக்குன்னா, கண்டிப்பாக ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை திருத்துவதற்கான முழு உரிமை டிஆர்பிக்கு உண்டு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தகவலும் வெளியிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பொழுது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க, ஸோ அதில் என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணியிருக்காங்க, எப்போ எக்ஸாம் நடந்ததுன்னு சொல்லி விரிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஆர்டிக்கான ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு வெளியிட்ருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமுக்கு யாரெல்லாம் இப்போ அடுத்து வரக்கூடிய பிஓ எக்ஸாம், பிஜிடிஆர்பி எக்ஸாம், ஸோ இதற்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க உங்களுடைய வேகத்தை அதிகப்படுத்தி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கான ஸ்டடி பிளானை நீங்களே உருவாக்கிக்கோங்க. ஸ்டடி பிளானை நம்ம ஈஸியாக உருவாக்கிடலாம். அதற்கேற்றவாறு செயல்படுறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டில் இருப்போம். ஸோ அதையும் பார்த்துட்டு இதையும் பார்க்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எதாக இருந்தாலும் ஒதுக்கிட்டு இந்த ஒரு வருட காலம் இறுதி வாய்ப்பாக நினச்சி நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா. தேங்க்யூ டு ஆல்.